welcome to Flavors of Life YouTube channel. இன்னைக்கு part of குட்டிப்பா செல்லக்கார் of ஈவி. ஓகே, குட்டிப்பாவும் செல்லக்கார் ஆஃப் ஈவி பேர் மாத்திட்டாங்க. அதுக்குள்ள ஒன் பார்ட்டுக்குள்ளார நான் சொல்லிடுறேன். குட்டிப்பாவும் அவரோட செல்ல ஈவி காரும் பார்ட் 2 சீரிஸ். பார்ட் 2 எங்க வந்தாரு? எதை பத்தி பேசிட்டோம்? பெங்களூருக்கு வந்தாரு. அப்ப அவரு எங்களை பார்க்க தான் வந்தாரு. எங்க சார்ஜ் போட்டாங்கன்னா எங்க அம்மா டீட்டெயில்டா சொல்வா. ஸோ அவங்க சொல்றது கேளுங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, நான் கார் வாங்கும்போதே ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சு. என்னன்னா 1 இயருக்கு எம்ஜி கார்ல கொடுத்துருக்க ஸ்டேஷன்ஸ் லிஸ்ட் கொடுத்துருந்தாங்க. அதுல நம்ம 1000 யூனிட்ஸ் ஃப்ரீயா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, நாங்கள் ரீசெண்டாக அர்பன் ஏரியா ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஜியான் மட்டும் தான் பயங்கர ஸ்பீடாக ஒர்க் ஆகுது. சார்ஜிங் நிறைய இடத்துல நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்லேயே இருக்கு. ஆனால் அவங்க கொடுத்துருக்க நிறைய லிஸ்ட்ல இருக்கிற ஸ்டேஷன்ஸ் எல்லாம் அந்த ஒர்க்கே ஆகலை. நிறைய பெட்ரோல் மக்கள் செட் பண்ணி வச்சிருக்காங்க, ஆனால் ஒர்க் ஆகலை. நிறைய இதில் இருக்குது, ஆனால் அந்த மிஷினில் கழட்டி வச்சிருக்காங்க தனியாக. ஸோ நாங்கள் 2 மணி நேரம் தேடி போயிட்டோம். நாங்கள் ரீசெண்டாக அர்பன் ட்ரிப் போகிறோம். பட் பேக் டு பெங்களூர் இங்கேருந்து சார்ஜ் பண்ணிட்டாரு. சார்ஜ் பண்ணிட்டு வரும்போது என்ன யோசிச்சிருக்காருன்னா, 1 இயர் ஃப்ரீ யூனிட் இருக்குல்ல, ஏன் வேஸ்ட் பண்ணோன்னு அந்த ஸ்டேஷன் அவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்டில் ஹப் ஏதோ கொடுத்துருந்தாங்க. அந்த ஹப்பில் தேடும்போது சுள்ளகிரிலுக்கு மெக்டானல்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஃபேமஸ் மெக்டானல்ட்ஸ் இருக்கு. கிருஷ்ணா ஹோட்டல் ஒன்று இருக்கு, ஸ்ரீ கிருஷ்ணான்னு. அங்கே வச்சிருந்ததுனால அங்கே சார்ஜ் பண்ணிட்டு வந்தாரு. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ அரௌண்ட் 450 கிலோமீட்டர்ஸ் இருந்தால் தாராளமாக 1 டைம் ஸ்டிச் போகலாம். அந்த 400 கிலோமீட்டர்ஸ்க்கும் நடுவில் சார்ஜ் பண்ண தேவையில்லை. மீறி 400 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போனால் தான் நம்ம சார்ஜ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்கோர்ஸ் பெங்களூர் ஜஸ்ட் 200 கிலோமீட்டர் தான். பட் இருந்தாலும் ஃப்ரீ யூனிட் இருக்கிறதுனால சார்ஜ் பண்ணிட்டாங்க. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்கு வந்தாச்சு. திருப்பி அதே சார்ஜோட நாங்கள் 2 நாள் ஃபுல்லாக பெங்களூர் ஃபுல்லாக போயிருந்தோம், ரவுண்ட்ஸ் போயிருந்தோம் காரில், புது காரில். எந்த பிரச்சனையும் இல்லை. ரிட்டர்னும் உங்கள் வரப்போ சார்ஜ் பண்ணிட்டு வந்தாச்சு. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த தேர்ட் டைம் நாங்கள் ரூரல் சிட்டிக்கு போயிருந்தோம், அதாவது குற்றாலம் போயிருந்தோம். அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பேசுகிறேன். அதில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பட் நீங்கள் பெங்களூர், சென்னை அந்த மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் போய் யோசிக்காமல் போகலாம். எந்த பிரச்சனையும் இருக்காது. நிறைய சார்ஜிங் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. நம்ம நிறைய ஆப் பற்றி ஃபஸ்ட் நம்ம கற்றுக்கணும். அதுதான் முக்கியம். அந்த ஆப்பில் எங்கே அவைலபிள் இருக்குன்னு இப்போ நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா முன்னாடியே காமிக்கும் அவைலபிளாக இருக்கா, இல்லை வேற யாரும் புக் பண்ணியிருக்காங்களாங்க, சார்ஜ் பண்ணிருக்காங்க காமிச்சிடும். அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிடுவோம். ஏன்னா கரெக்டாக நம்ம அலர்ட் ஆகிறதே அந்த 40% அலர்ட் ஆகிடும். 40% வரப்பே டக்குன்னு எடுத்து எங்கே அவைலபிளாக இருக்குன்னு தேடி போய் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடணும். இல்லை ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். இல்லை டோப் எடுத்தாங்க. நிறைய பேர் ஃபேக்காக வீடியோஸ் போடுறாங்க. கார் நல்லா இல்லை, ஈவி கார் நல்லா இல்லை, 40% 30% உட்காந்துருது அப்படிலாம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறது 40% வரப்பே நம்ம அலர்ட் ஆகி போய்கிட்டால் பெட்டராக இருக்கும். எந்த ரிஸ்க் டென்ஷனும் இல்லை. நம்ம 10%ல போயிடும், நம்ம பிரச்சனை இல்லை. 5%ல போயிடும், 15%ல போயிடும். கண்டிப்பாக அது கார் ஒத்துழைக்காது. நம்மளோட கேலஸ் மிஸ்டேக் அதுதான். 40% இருக்கும்போது அலர்ட் ஆகி நம்ம சர்ச் பண்ணி சார்ஜிங் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சி போட ஆரம்பிச்சுட்டு பெட்டராக நம்ம திருப்பி ரிட்டர்ன் வந்துடலாம். போகிறதும் சேஃபாக போய் சேர்ந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா ஸ்ரீஷா? Yes, of course. Ta-ta, bye-bye. Bye-bye.